ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குடிநீர் வழங்கல் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா? அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துன்னு இருக்கோம். ஆன்சர்ஸு அப்புறம் வித்து இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் சரிங்களா? முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? இந்த வீடியோவிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்னென்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம் சரிங்களா? இதுவுமே நம்ம வந்து கடந்து போகக்கூடாது. ஏன்னா அது சிம்பிள் ப்ராப்ளம் தான் கேட்பாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கேட்க மாட்டாங்க, சிம்பிளாக தான் கேட்பாங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கலெக்ஷனில் இருக்கிறதா பார்ப்போம். எதுக்கும் சான்சஸ் இருக்குது இல்லையா? அந்த கொஷின் அதே மாடலில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா? அதே போல் நம்ம இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து இந்த குடிநீர் வழங்கல் துறை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாக டிஎன்இபி, அதுக்கப்புறம் டிஎன்பிசி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாமு, அப்புறம் டிஆர்பி இன்ஜினியரிங் எக்ஸாமு, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எஸ்எஸ்சி, கேட் எக்ஸாம் கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, இருந்தால் கூட நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா? நம்ம இது போல் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வச்சுக்கலாம் ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ப்ராப்ளம் கலெக்ஷன்லாம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா 2018 கேட்ட கொஷின்னு சரிங்களா? இதுதான் கொஷின்னு ஓகேங்களா? இது வந்து ப்ராப்ளம் 1, அதாவது நம்ம வீடியோவில் இது ப்ராப்ளம் 1 ஓகேங்களா? நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து கொஷின்னு. இந்த கொஷின் பாருங்கள், 2018 கேட்ட கொஷின் 5வது கொஷின் சரிங்களா? கொஷின் பேப்பரில் கொஷின் நம்பர் 5. இது 2018 கேட்ட கொஷின் சரிங்களா? கொஷின் பாருங்கள், நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் ஃபார் த மெக்கானிசம் வில் பி. அதாவது இந்த கொடுத்துருக்கிற மெக்கானிசம் இது இருக்குல்ல பார்த்தீங்களா, இதில் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா? அதாவது ஆப்ஷன் பாருங்கள், 6 இல்லை 12 இல்லை 14 இல்லை 15 சொல்லிட்டு எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா? இந்த கொஷினுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இந்த கொஷினுக்கான ஃபார்முலா பாருங்கள், சிம்பிள் ஃபார்முலா தான். கேபிட்டல் N ஈக்குவல் டு N இன்ட்டு N மைனஸ் 1 டிவைடட் பை 2. இது கேபிட்டல் N, இது ஸ்மால் n சரிங்களா? கேபிட்டல் Nன்றது தான் இந்த நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த கேபிட்டல் N. ஸ்மால் n அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்பர் ஆஃப் லிங்க்ஸ்னு அர்த்தம் சரிங்களா? நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் இன் த மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இந்த டயக்ராமில் எத்தனை லிங்க்ஸ் இருக்குன்றத கவுண்ட் பண்ணுறது தான் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ், ஸ்மால் n அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா? இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த டயக்ராமில் வந்து இந்த ஃபிக்ஸ்டு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள். எங்கெங்கெல்லாம் ஃபிக்ஸ்டு இருக்கோ அதெல்லாம் ஒன்றுன்னு அர்த்தம். இங்கே ஒன்று இருக்குங்களா, இது 1, இதுவும் 1 சரிங்களா? அப்போ இதெல்லாம் ஒரு லிங்க்கு, இது ஒன்றுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த லைன் சரிங்களா, இந்த லைன் பார்த்தீங்கன்னா இது 2ன்னு சொல்லுவோம். அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்க்கு அது வந்து 2. அதுக்கப்புறம் இதிலிருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஓகேங்களா, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இது 1, இது 3 சரிங்களா? அப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு சரிங்களா, இது வந்து 4. அப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு இது வந்து 5வது லிங்க்கு. அப்புறம் இது வந்து ஒரு ஸ்லைடர்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு லைன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்லைடர் இது வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு கணக்கு ஓகேங்களா? மொத்தமாக எத்தனை மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? இங்கே கவனிங்க, அதாவது இந்த ஃபிக்ஸ்டு இதுதான் 1, இதெல்லாம் சேம் தான், இது 1. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்டில் ஒரு லிங்க் இருக்குல்ல, இது 2. அதே போல் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது 3வது லிங்க்கு. அப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 4வது லிங்க்கு. அப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 5வது லிங்க்கு சரிங்களா? அப்புறம் இந்த ஸ்லைடர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடர்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்குது, இது வந்து 6ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா? மொத்தம் இந்த மெக்கானிக்ஸில் கொடுத்துருக்கிற டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெக்கானிசம் டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா 6 லிங்க் இருக்குது சரிங்களா? அப்போ ஸ்மால் n எத்தனை, நம்பர் ஆஃப் லிங்க்ன்றது 6 சரிங்களா? அப்போ டோட்டல் லிங்க்ஸ் எத்தனை நம்மளுக்கு வந்து இருக்குது, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸ்மால் n ஈக்குவல் டு 6. அப்போ ஸ்மால் n ஈக்குவல் டு 6ன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது ஸ்மால் n 6 இன்ட்டு 6 மைனஸ் 1 டிவைடட் பை 2. 6 மைனஸ் 1 எவ்வளோ, 5 சரிங்களா? டிவைடட் பை 2. 6 5 எத்தனை, 30. 30 பை 2. 30யும் 2யும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 15 கிடைக்கும் சரிங்களா?
அப்போது இங்கே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏ 6, பி 12, சி 14, டி 15. அப்போ நமக்கு என்ன ஆன்சரு? டி தான் ஆன்சரு. சரிங்களா, 15 தான் கரெக்ட் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் என்னது? 15. சரிங்களா, இது வந்து சிம்பிள் ப்ராப்ளம் தான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டைமில் தெரியாமல் விட்டுட்டு போயிடுவோம். இதை பேஸ் பண்ணியோ பின்னாடி கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதாவது இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சம்மு தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் கேட்க மாட்டாங்க சம்மு வந்து. சரிங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசத்தில் நம்பர் ஆஃப் இன்ஸ்டான்டேனியஸ் சென்டர் கேட்குற இந்த ப்ராப்ளம். சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதுக்கப்புறம் கண்டினியூஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.